देवी सर्वभूतेषु नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। नमस्तस्यै 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 नमो नमः। Pranams at the lotus feet of Mother and Sri Aurobindo. எல்லாருக்கும் நமஸ்தே. இந்த வாய்ப்பை கொடுத்த அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தோக்கும் அதேமாரி முருகப்பன் அண்ணாக்கும் இந்த தளத்தில் இருக்கிற எல்லா பெரியோர்களுக்கும் வணங்கி இந்த சமர்ப்பணம் அன்னைக்கும் பகவானுக்கும் முழுமையாக சமர்ப்பணம். இன்றைக்கு நம்ம 24 ஏப்ரல் இந்த நாள் தர்ஷன நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 24th ஏப்ரல் அன்னை பாண்டிச்சேரிக்கு அதற்கு பின் எப்பவுமே பாண்டிச்சேரி விட்டு போகாத அந்த நாள். So today let's know more about her journey and what it means for us as sadhakas or devotees. அன்னையோட இந்த பயணத்தை பத்தியும் மேலும் நமக்கு அதுக்கான தத்துவம் என்ன, அது நம்ம பக்தர்களா இருக்கலாம், சாதகர்களா இருக்கலாம், இல்ல பிரபஞ்சத்துல இருக்கிற அனைவருக்கும் என்ன சொல்கிறது. And let us offer our immense gratitude at the lotus feet of Sri Aurobindo and our Divine Mother. அவங்க கொடுத்த அத்தனைக்கும் கிராட்டிடியூடுங்கிறது ஒரு சின்ன பதம் தான். நம்ம முழுமையா நம்ம இதை ஆஃபர் பண்ண முடிஞ்சா for what they have done to enlighten us on the path. அவர்கள் நிறைய இடத்துல அன்னையும் சரி பகவானும் சொல்லியிருக்காங்க, என்ன நீ வணங்க வேணாம், ஒன்ன நீ திருத்திக்கோ அப்படின்னு. இந்த மார்க்கத்தை காமிக்கிறதுக்கு அவதார புருஷர்கள் அன்னையும் பகவானும் வந்த நாள். பாரத தேசத்தை நோக்கி அன்னை வந்த நாள்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பின்னோட்டம், என்ன நடந்தது, அன்னை எங்கிருந்து வந்தாங்கங்கிற ஒரு சின்ன ஒரு அறிமுகம். ஸோ அன்னை பிறந்தது 21 பிப்ரவரி 1878. இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அன்னை பிறந்ததுக்கு அப்புறம் 5 வயதுல அன்னை சொன்ன வார்த்தைகள் இது. This conscious inner life began when she was 5 years old. அன்னையே தான் சொன்னது, நான் 5 வயதுல இருக்கும் போதே அந்த நிலை. இது சாதாரணமா எல்லாருக்கும் ஏற்படுமான்னா ஏற்படலாம். ஆனா அந்த நிலை பகவானே நிர்ணயித்து அமைச்ச இந்த அவதார புருஷர்களுக்கு ஏற்படுறது சகஜம். ஸோ அன்னை தன்னோட அந்த அறையில அந்த அந்த சேர் பாக்குறீங்க இல்லையா, அந்த சேர்ல அன்னை தான் உட்கார்ந்து அந்த அந்த நிலை, தன்னை தான் உணர்ற அந்த நிலையை ஏற்படுத்தின அந்த சேர், அங்கிருந்து ஆரம்பமானது அன்னையோட அந்த பயணம். As she once explained, my first experience was one of the consciousness here. அன்னை நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இதை பத்தி பேசியிருக்காங்க. அதுல அன்னை சொல்றாங்க, என்னோட முதல் அனுபவம் எப்படி அப்படின்னா, தலைக்கு மேல அந்த உணர்வு தெரியும் போது, அதாவது my first experience was of the consciousness. நம்ம உணர்வோட எப்படி செயல்படுறோமோ அந்த உணர்வு எப்படி தெரிஞ்சதுன்னா, which I felt like a light and a force. அது ஒரு ஒளியாவும் அது ஒரு சக்தியாவும் தெரிஞ்சது. and I felt it here அப்படின்னு அன்னை தன் கையை எடுத்து தலைக்கு மேல காமிச்சு at the age of 5, 5 வயதுல ஏற்பட்ட இந்த உணர்வு. It was a very pleasant sensation. I would sit in the little armchair made especially for me
all alone in my room. இந்த சேர் எனக்காக ஏற்பட்டுள்ள இந்த சேர்ல நான் உட்கார்ந்து நான் தன்னந்தனியா அந்த அறையில நானே உட்கார்ந்து இந்த ஒரு அனுபவத்தை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் வந்து சொல்லுவாங்க, ஐ ஹேட் அ வெரி பிளசன்ட் ஃபீலிங் ஆஃப் சம்திங் வெரி ஸ்ட்ராங், வெரி லூமினஸ் அண்ட் இட் வாஸ் ஹியர். தலைக்கு மேல அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த அனுபவத்தை சொல்லும் போது ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்க சொல்லுவாங்க, அன்னையோட முகம் வந்து அப்படியே அந்த அந்த உணர்வு, அந்த சக்தி, அந்த ஒளிய வந்து அன்னை கண்கள்ல அன்னை முகத்துல பார்க்க முடிஞ்சது அப்படின்னு. Above her, it was here, above the head consciousness, and I felt that's what I have to do. அந்த 5 வயது குழந்தைக்கு தான் எதற்காக பிறந்தேன், என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்து உயர்ந்த நிலை வந்து அந்த வயதிலேயே தெரிஞ்சு விட்டது. வாட் ஐ ஹாவ் டு பி. இந்த வார்த்தைகள் இப்படியே இல்லாவிட்டாலும் இதுதான் ரீசன் ஃபார் லிவிங், நான் இதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த சமயம் எனக்கு ஏற்பட்டது அப்படிங்கறது சொல்றாங்க. மதர் ஆல்சோ ஹேட் அதர் ரிமார்க்கபிள் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஸ் அ சைல்ட். குழந்தையா இருக்கும்போது நிறைய அனுபவங்கள் பெற்றதா சொல்றாங்க. அபவுட் திஸ் இன்னர் லைஃப் ஷி ஒன்ஸ் ரோட், between 11 and 13, a series of psychic and spiritual experiences revealed to me not only the existence of God, but man's possibility of uniting with him, of realizing him. இது வந்து 11-13 வயதுகளுக்கு நடுவுல ஆன்மீக அனுபவம் ஏற்படுறது. இது சாதாரணமா எல்லாருக்கும் ஏற்படுறது கிடையாது. அன்னை வந்து 1890ல 12 வயதுல இருக்கும் போது அந்த ஆன்மீக உணர்வு ஏற்படும் போது பகவானோட அந்த அந்த எக்ஸிஸ்டன்ஸ், பகவான் இருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்வு, அது மட்டும் இல்ல அந்த பகவானோட நான் இணைய முடியும் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டி, கச்சிதமா பகவானோட நான் இணையணும், ஆஃப் ரியலைசிங் ஹிம் இன்டெக்ரலி. இந்த இன்டெக்ரல் சைக்கிக் பீயிங், இது ரெண்டுமே வந்து அன்னையும் பகவானும் கொடுத்த இந்த உணர்வுகள், இந்த சொற்கள். அந்த இன்டெக்ரல் பாத்தீங்களா, அந்த வயசுல 12 வயசுலயே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடுது. இன்டெக்ரலி இன் கான்சியஸ்னஸ். இன்டெக்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னா சமக்கிரமா, அதாவது எல்லா நிலையிலையுமே வந்து அந்த உணர்வு, அந்த சைத்தன்யம், அந்த சக்தி வந்து ஒவ்வொரு செயல்லையும் வந்து ஏற்படும் போதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த புவியில் அந்த பகவானோட அந்த அனுகிரகம் ஏற்படும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த வயசுல தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் this along with the practical discipline for its fulfillment was again given to me during my body sleep. சில பேருக்கு வந்து குருகள், நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் வந்து அன்னையும் பகவானும் நமக்கு ஒரு குருவா, ஆனா அந்த பகவானுக்கே குரு யாரு அப்படின்னா, அந்த பகவானுக்கு சில குருகள் வந்து தூங்கும் போது அவங்களுக்கு வந்து இதுக்கான அந்த அந்த என்ன நாலேஜ் வேணுமோ, இது எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அன்னைகிட்ட கேட்கும் போது ஒரு குழந்தை அன்னை சொல்றாங்க, ஆன்மா எப்ப ஒரு சரீரத்துக்குள்ள வருதோ அது ஒரு பாதாள லோகத்துக்கு போய் வர்ற மாரி ஆறுது. அப்ப அந்த சரீரத்துல உணர்றதுக்கான அந்த குணம் உடனடியா வர்றது கிடையாது. அனுகிரகம் இருக்கும், ஆனா அந்த சரீரம் அதை ஏத்துண்டு அதை புரிஞ்சுண்டு அந்த வாழ்க்கை தோறும் நடத்துறதுக்கு பகவானே வந்து அந்த அனுகிரகத்தை பூர்ணமா பண்ணும் போது அந்த சரீரம் அந்த வாழ்க்கையில அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில ட்ரைனிங் வேண்டிருக்கிறது. அதனால வந்து இந்த குருக்கள்லாம் வந்து எனக்கு வந்து இந்த உபதேசம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்து பிசிக்கலா, அதாவது பிசிக்கல் பிளேன்னா சாரீரகமா அவங்கள கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு நான் பார்த்தேன். வித் ஒன் ஆஃப் தீஸ் டீச்சர்ஸ், அதுல வந்த முக்கியமான ஒரு குரு, ஷி ஆடட் ஹேட் அ ஸ்பெஷல் ரிலேஷன், ஒரு தனி ஒரு அனுபந்தம் அந்த அந்த குழந்தைக்கு இருந்தது. லேட்டர் ஆன் as the interior and exterior development proceeded, the spiritual and psychic relation with one of these beings became more and more clear. இன்னும் குழந்தை நல்ல வளர 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 இந்த அனுபவம் இன்னும் மேன்மை ஆக போயிட்டே இருக்கிறது. அந்த ஆன்மீக உணர்வும் இந்த சைத்திய உணர்வும் ஒண்ணு கொண்டு தனக்குள்ள தானு அப்படியே அந்த அனுபவத்தை எடுத்துட்டு போறச்சே கொஞ்சமா என்ன நிலை அப்படிங்கறது உணர முடிய ஆரம்பிச்சிருது. Although I knew little of the Indian philosophies and religions at that time, I was led to call him Krishna. அந்த பார்த்து அந்த குருவோட உருவத்தை பார்த்து அந்த உருவத்துக்கு கிருஷ்ணா அப்படிங்கிற பேர் வச்சாங்க. அதுலயும் சொல்றாங்க, எனக்கு இந்தியாவை பத்தியோ பகவானை பத்தியோ எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா கிருஷ்ணா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, அவதார புருஷர்கள் தன் காரியத்துக்காக வந்து எதுக்கு வர்றாங்க, அவங்கள பெருமைப்படுத்திக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்கன்னா இல்ல,
நம்ம ஆன்மீகத்துல நம்ம வர்றோமா இல்லையான்னு இல்ல, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு ஆன்மாவும் பகவானை நோக்கி பயணம் செய்யறதுக்காக பகவானே வந்து இந்த சரீரத்துல எடுத்துட்டு நமக்கு ஒரு மார்க்க நிர்தேசம் பண்றதுனால அவங்களெல்லாம் நம்ம அவதார புருஷர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். henceforth I was aware that it was with him. யாரு அந்த ஹிம் அப்படின்னா இந்த கிருஷ்ணான்னு பேர் வச்சிருக்காங்களே அவங்கள நான் கட்டாயம் ஒரு நாள் வாழ்க்கையில நான் இந்த பூமி மேல நான் அவங்கள சந்திப்பேன் அப்படின்னு ஒரு உணர்ச்சியோட இருந்தாங்க. that the divine work was to be done. அப்பவே உணர்ந்தது அந்த குழந்தை என்ன அப்படின்னா பகவானோட காரியம் செய்யறதுக்கு வந்தோம். இதெல்லாம் நமக்கு என்ன குறிக்கிறது அப்படின்னா, நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகவானை நோக்கும் போது நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ அம்சங்கள் இருக்கும்போது எத்தனையோ பகவான்களை பார்க்கணும். இப்ப பார்த்தோம்னா நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் கூட ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய பகவான், திங்கக்கிழமைனா சிவன் அப்படின்னு ஒவ்வொன்னா கொடுக்குறோம். அதுக்கும் அன்னை வந்து ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காங்க என்னன்னா, இதெல்லாம் வந்து பகவானும் நானும் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து வந்தோம் இந்த பூமி ஆரம்பிக்கிறதுல இருந்து. அதாவது இந்த ரூபம் எல்லாமே நாங்க எடுத்து வந்ததுதான். நீ அந்த ரூபத்தையும் கும்பிடலாம் இந்த ரூபத்தையும் கும்பிடலாம், அதுல தப்பு கிடையாதுன்னு நிறைய இடத்துல அன்னை சொல்லியிருக்காங்க. அதே விஷயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு பகவானோட வேலைக்காக நான் இந்த 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 குருவை நான் சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது. வாட் we shall see later in life, she did meet the teacher whom she called Krishna. அந்த கிருஷ்ணான்னு கூப்பிட்டது யாரு அப்படின்னா நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர். டியூரிங் ஸ்லீப் அன்னைக்கு வந்து தூங்குறச்சே நிறைய அனுபவங்கள் வருது. அதுல இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய சொல்லுவாங்க. குழந்தையா இருக்கும் போது தூங்க ஆரம்பிக்கும் போது அந்த சரீரத்தை விட்டு தந்த ஆன்மா மேல 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 போறது ஆகாசத்தை நோக்கி போறச்சே அவங்க உடுத்திருக்கிற அந்த ட்ரெஸ் பெருசா ஆக 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 ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து எப்ப அந்த 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 உடுத்திருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை தொடர்றதோ ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சு அன்னை நோக்கி பயணம் செய்யறதுக்கான அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே வந்து அன்னை இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் எல்லா குழந்தைங்களையும் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ செய்வாங்க. இது யார் செய்வா நமக்குன்னா கச்சிதமா யாரும் செய்ய மாட்டாங்க, நம்ம அன்னை மட்டும்தான் செய்வாங்க. இதுல பகவான் பத்தி யோசிச்சு பகவானை பத்தி தான் பார்த்த அந்த பகவானோட அந்த அந்த ரூபத்தை வரைஞ்ச ரூபம் இதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தோவர். இதையுமே அதுக்கப்புறம் சொல்றாங்க, I was perhaps 21 then, either 20 or 21. I met a man who was an Indian who came from here, spoke to me about Gita. இத வந்து பகவான் தான் இவங்க ரெண்டு பேரையும் அமைச்சிருக்காங்கிறதுக்கு இன்னொரு ரூபம். நம்ம வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தோ வந்து நம்ம உத்தரபரா ஸ்பீச்லயும் பார்த்திருக்கோம். பகவான் சிறைசாலையில இருக்கும் போதும் அந்த பகவத்கீதையை அந்த சிறை சாலையில் இருக்கும் அந்த ஜெயிலர் கொண்டாந்து கொடுத்து நம்ம பகவானை வந்து நீ இதை படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அரவிந்தருக்கு கொடுக்குறாங்க இல்லையா. அதே மாரி அன்னைக்கு வந்து ஒரு பாரத தேசத்துல இருந்து வந்த ஒரு அதிபர் வந்து இதை படிங்கோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பகவத்கீதாவை கொடுக்குறாங்க. தட் வாஸ் அ டிரான்ஸ்லேஷன். அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ண புக் எப்பவுமே ஒவ்வொரு பாஷையில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் போது முழுமையா அதோட அர்த்தம் இருக்காம இருக்கலாம், ஆனா அந்த தத்துவம் புரிஞ்சுக்கணும். So he advised me to read it and gave me the key, his key. கீ அப்படின்னா என்னன்னா இந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கும்போது ஒவ்வொரு வேர்டுக்கு இது அங்க மீனிங் அப்படிங்கிற அந்த அம்சத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அது அவருக்கு பிடிச்ச விஷயம் புரிஞ்ச விஷயத்த அவர் கொடுத்திருக்காரு. He said read the Gita, take Krishna as the symbol. அப்பதான் வந்து இந்த கிருஷ்ணா அந்த பதம் வந்து அப்ப அன்னைக்கு தெரியுது as a symbol of the immanent God, the inner Godhead. இது வந்து நம்ம ஆன்மீக வழியில செல்றதுக்கு முதல் வேர்டு இன்னர் காட்ஹெட். அதாவது நமக்குள்ளே இருக்கும் அந்த பகவானை பத்தியான அந்த உணர்வு இன்னும் எது வந்து அவங்களுக்கு கனவுல வந்ததோ அது இப்போ ஒவ்வொன்னா வெளிவர ஆரம்பிச்சது. This was all that was told to me. This was all that he told me. He said to me, read it with that. The knowledge that Krishna represents the immanent God in the Gita, the God is within you. பகவான் எங்க இருக்காரு நீ அலைய வேணாம், பகவான் உனக்குள்ள இருக்காருங்கிற நீ அதை உணர்ந்தேன்னா அதுதான் முதல் படி அப்படிங்கிற அந்த உணர்வை அந்த மனிதர் வந்தவர் கொடுக்கிறார். Around 1903, when she was 24, mother had several visions of a man in Indian dress. அதுல வந்து இதே மாரி தன் நினைவுகள்ல வர்ற ஒரு உருவம் வந்து அன்னைக்கு தெரியும். ஆனா இந்தியன் பத்தி தெரியாதனால, இந்தியன் ட்ரெஸ்ஸை பத்தி தெரியாதனால later she found that the man in her visions was Sri Aurobindo.
டெய்லி ஒரு கனவுல ஒரு உருவம் வருதுன்னா அது யாரு அப்படிங்கிற ஆர்வம் வர்றது. அதுக்கப்புறம் அன்னை தெரிஞ்சுட்டாங்க அது அந்த உருவத்தோட பேர் வந்து பகவான் ஸ்ரீ அரபிந்தோ அப்படிங்கிற அந்த உணர்வு அன்னைக்கு 24 வயசுல தெரிஞ்சது. About these visions she said, I saw Sri Aurobindo just as he looked physically but glorified. That is, the same man I would see on my first visit, almost thin with that golden bronze hue and rather sharp profile and unruly beard and the long hair. பெரிய தலைமுடி இருக்கும், தாடி இருக்கும், தோத்தி கட்டின்னு இருப்பார், ஒரு பக்கம் ஷோல்டர்ல ஒரு பக்கம் இன்னொரு பக்கமும் அந்த துணியால போத்தின்னு இருப்பார். இதெல்லாம் அந்த உருவத்துல அன்னை பார்த்த அந்த அந்த அனுபவத்தை அன்னை வந்து பகவான் அரவிந்தரை பார்த்த அந்த அனுபவத்தை சொல்றாங்க. அட் தட் டைம் ஐ தாட் இட் வாஸ் அ விஷன் அட்டாக். நான் பார்த்தது ஒரு உருவம் தானே, அது எனக்கு தோணிருக்கலாம் அப்படின்னு நமக்கு எப்படி தோணுமோ அதே மாதிரி அன்னைக்கும் தோணிருக்கு. ஐ மீன் ஐ ரியலி நியூ நத்திங் அபவுட் இந்தியா. எனக்கு பாரத தேசத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஐ ஹேட் நெவர் சீன் இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் இன் தி இந்தியன் வே. வெல் ஐ saw him and in these visions I did something. இந்த விஷன் இந்த உருவம் எல்லாம் முன்னாடி வர்றதே என்ன அறியாமலே I prostrated before him. அதாவது எப்படி நம்ம ஒரு பகவானை பார்த்தா நம்ம சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணுவோமோ, அது வந்து நம்ம ஹிந்து சனாதன தர்மத்துல இருக்கோ, அது வந்து அன்னை தன்னை அறியாமலேயே பண்ணியிருக்காங்க. ஆல் திஸ் வித்தவுட் எனி காம்ப்ரஹென்ஷன் இன் த லிட்டில் பிரெயின். அந்த அந்த சரீரத்துல இருக்கிற அந்த மூளைக்கு புரியல. ஐ மீன் ஐ ரியலி டென்ட் நோ வாட் ஐ வாஸ் டூயிங் or how I was doing it, nothing at all. எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இது ஏன் இப்படி பண்றேன் அப்படிங்கறது எனக்கு புரியல. ஆனா நான் சாஷ்டாங்கமா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாங்க. I did it and at the same time the outer being was asking, என் வெளி சரீரம் கேட்கறது என்ன பண்ற, இது எல்லாம் என்ன, what is all this அப்படின்னு சொல்லி அந்த சரீரம் கேட்கறது. I wrote the vision down but I never spoke of it to anyone. சில அனுபவங்கள் வந்து யாருக்கான நம்ம கூட இப்ப எதனா நமக்கு ஒரு அனுபவம் வந்ததுன்னா யாருக்கான சொல்லணும்னா இவ ஒரு பைத்தியக்காரி அப்படிம்பாங்க. அதனால அந்நியமை வந்து அதை வந்து எரிச்சு குடிச்சு எழுதுனாங்க. பட் my impression was that it was premonitory that one day something like it would happen. இது கச்சிதமா நடக்கும் அப்படிங்கிற அந்த உறுதி அன்னை மனசுல ஏற்பட்டது. And it remained in the background of the consciousness, not active but constantly present. நிரந்தரம் அந்த யோசனை வரும்போதெல்லாம் இல்ல நான் அந்த உருவத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு. And then followed a 12-year period during which the mother concentrated on her mental development. இதுதான் வந்து நம்மளும் என்ன கத்துக்கிறோம் இதுல என்ன பெர்சீவரன்ஸ். நம்ம நினைச்சுக்கோம் ஒரு வேலை ஆகல எனக்கு இப்பவே வேணும். அது வந்து அந்த மகிஷாசுரனோட அந்த குணம். அதை விட்டு பகவானோட சந்நிதியை எப்படி காலை பிடிச்சுன்றோமோ அப்ப வந்து அந்த பகவான் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுப்பாரு இல்லையா. அதே மாதிரி அன்னை வந்து 12 கால வருஷம் அந்த ஆன்மீகத்துக்காக ஏங்கி நின்ன தருணம் அது. In 1910 mother saw a photograph. யோசிச்சு பாருங்க, இந்த பூ உலகம் எவ்வளவு பெருசு. இப்ப நமக்கு இருக்கு வாட்ஸ்அப் போன்லாம் இருக்கு, அப்பெல்லாம் போன் கிடையாது. இல்ல டெலிகிராம் இருந்தது. இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற டெவலப்மெண்ட்னா அப்போ இல்ல. அப்ப அன்னைக்கு பாரத தேசத்தை பத்தியோ பகவானை பார்க்கணுங்கிற அந்த ஏக்கத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. In 1910 mother saw a photograph of Sri Aurobindo, an early photograph from his political days. அப்ப வந்து பகவான் இன்னும் ஆன்மீகத்துக்கு வரல. அந்த நாள்ல இருந்த அந்த போட்டோவை பார்த்து it was one of these early photographs with nothing in it. It was empty. இப்ப வந்து நம்மளே பார்த்தோம்னா யாரன்னா ஒரு நல்ல சாதனை பண்ணவங்களை பார்த்தோம்னா அவங்க போட்டோல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்கள வித்தியாசம் தெரியும் இல்லையா. சாதாரண மனுஷங்களுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி இதுல வந்து பொலிட்டிக்கலா இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியல. The remnants of the political man not at all resembling of what I had seen. நான் பார்த்தது என் கனவுல பார்த்தது மாரி இல்லையே. I did not recognize him. It's strange. I said to myself, that's not it. இது இல்ல அப்படின்னு தோணிச்சு சொல்லிச்சு அந்த மனசு. For I saw only his external appearance. அவர் பாக்கியமான அந்த ரூபத்தை பார்த்தேன். ஏன்னா இன்னும் உள்நோக்கமா அந்த தொடர்பு ஏற்படல. There was no inner contact. But still I was curious to meet him. ஆனா இவரை நான் பார்க்கணும், நான் சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இன்னும் கூடிது. At any rate, I can't say that when I saw this photograph I felt he is the one. ஆனா இவர்தான் அப்படிங்கிறதா, ஆனா இவர் இல்லையே. ஆனா இந்த மனசுக்குள்ள அந்த ஏற்படும் இல்லையா நமக்கும் அந்த கொஸ்டின்ஸ், அதே மாதிரி அன்னைக்கும் ஏற்பட்டு. நாட் அட் ஆல். He impressed me as being a very interesting man but no more. இதை விட ஒண்ணும் இல்ல,
நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா 1911 and 1914 இதுக்கு நடுவுல மதர் ஹேட் அ ஹோல் சீரீஸ் ஆஃப் இன்னர் எக்ஸ்பீரியன்சஸ் which he said later prepared her for the meeting. பகவானை சந்திக்கிறதுக்கான அந்த ஆயத்தம், அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நடந்தது. பட் அபவுட் ஒன் such experience she said it is the experience I had in 1912, the first contact when you go within. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். என்ன பயணம், ஆன்மீக பயணத்துக்கும் பக்திக்கும் என்ன வித்தியாசம்னா, பக்தியை தாண்டி வர்றதா ஆன்மீகம். வெளியில பாக்குறோம் பகவான் போட்டோவோ, பகவான் நேர்ல வரல இல்லையா, பகவான போட்டோவோ இல்ல விக்கிரகமோ பாக்குறோம். ஆனா நம்ம உள்குள்ள நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ, என்ன அந்த நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுறதோ, நமக்குள்ள ஏற்படும் போது உள்ள என்னமோ இருந்தாதானே அந்த அனுபவம் ஏற்படும். ஒரு அறையில காலியா இருந்ததுன்னா அது ஒண்ணுமே தோணாது. ஒரு அறைக்குள்ள ஏதோ இருந்தா தானே அதுக்குள்ள போக தோணும். அந்த மாரி அந்த இன்னர் கான்டாக்ட் அப்படிங்கிறது அன்னைக்கு தோணித்து. when you go within and then that's it. உள்ள போனேன்னா முடிஞ்சுடுது கதை. that concrete reality, that intensity beyond any possible physical intensity. நீ சாரீரகமா பாக்குறத விட ஆன்மீகமா எப்ப நீ உள்நோக்கி உன்னோட பயணத்தை பண்றியோ அப்ப அதோட முடிஞ்சிடுது. அப்படின்னா என்ன, அங்கேருந்து புதிய ஆரம்பம். அண்ட் தென் த சென்ஸ் ஆஃப் தட்ஸ் இட். அதுதான் பகவான், அதுதான் பகவானோட சந்நிதி. திஸ் இஸ் த டிவைன், திஸ் இஸ் த டிவைன் ரியாலிட்டி. இதுதான் பகவான், உண்மையான பகவான். திஸ் இஸ் இட், திஸ் இஸ் த டிவைன், யூ ஆர் த டிவைன் அப்படின்னு பகவானை நோக்கி அன்னையோட அந்த மனசு பேச ஆரம்பிச்சது. டு ஹாவ் இட், just to give you an idea, அன்னை சொல்றாங்க, took me a year of exclusive concentration on finding that within myself. அன்னை தனக்குள்ள அன்னை அந்த பகவானை நோக்கி பயணம். எப்படி கோதாதேவி நம்ம தனுர்மாசம் யஜ்யம் பண்றோமோ அதே மாரி நம்ம அன்னை வந்து பகவானை நோக்கி அந்த பயணம் அந்த ஒரு வருஷம் காலம் பண்ணாங்க. தட் இஸ் டு என்டர் இன்டு கான்டாக்ட் வித் தி இம்மினன்ட் காட். பகவானை நோக்கி அந்த 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 அனுபவம், அந்த அந்த உள்ளுணர்வு, யூனியன் வித் த டிவைன், அது அதோட போறதுக்காக அன்னை அந்த ஒரு வருஷ காலம் போராடினாங்க. ஐ டிட் நத்திங் பட் தட். எந்த செயல் செஞ்சாலும், என்ன யோசனையில இருந்தாலும், என்ன பண்ணிட்டு இருந்தாலும், I did nothing but that, thought of nothing but that, wanted nothing but that. இதை வந்து நம்ம எப்ப நம்ம வச்சுக்கிறோமோ, இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எப்படி நான் வெளியில போவேன், டிரைவிங் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணலாம். வெளியில நம்ம கண்ணை பாக்குறது வெளியில, ஆனா நம்ம நம்ம உள் உணர்வா எப்ப நம்ம இருக்கோமோ இதை நம்மளால உணர முடியும். அன்னை வந்து சொல்றாங்க, எப்ப நீ என்னை கூப்பிட்டு போறையோ வெளியில போறச்சே கூட, எந்த ரோட்ல வேணாலும் நீ இருக்கலாம், அந்த ப்ரொடெக்ஷன் உன்னை சுத்தி நான் வச்சிருப்பேன். நீ கவலையே பட வேணாம். நீ என்ன பண்ணணும், என்னையே ஞாபகத்துல வச்சுக்கோ. கான்சியஸ் ஆஃப் த டிவைன் மதர். அட் தட் டைம் மதர் வாஸ் லிவிங் இன் ஹர் ஹவுஸ். இதெல்லாம் நடக்கிறதே இன்னும் அன்னை வரல, பாரத தேசத்துக்கு வரல, இன்னும் பாரிஸ்ல இந்த வீட்டுலதான் அன்னை இருந்த அந்த இல்லம். இட் வாஸ் நியூ இயர், அந்த வருஷத்துக்கான புது வருஷ பருப்பு. ஐ டிசைடட் வித்தின் த கம்மிங் இயர். இது முடிஞ்சிடுது. ரொம்ப காலமா அன்னை இன்னும் தவிச்சுட்டு இருக்கா. பகவான் இன்னும் பகவான் கிருஷ்ணரை எப்படி அந்த கோதாதேவியோ ராதையோ பார்க்கலன்றாங்களோ, மீராவோ பார்க்கலன்றாங்களோ, இந்த மீரா அல்பாசா கூட நினைச்சிட்டு இருக்கா, இந்த வருஷமாச்சும் நான் கட்டாயம் பார்க்கணும். ஐ ஹேட் அ லார்ஜ் ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் ஸ்டுடியோ, எ பிட் பிகர் than this room with a door leading to a patio. அதாவது வெளியில் எப்படி பால்கனிக்கு போய் நிற்கிறோமோ அந்த மாதிரி. ஐ ஓப்பன் த லிட்டில் டோர், லுக்ட் அட் த ஸ்கை. நம்ம ஆகாசத்தை நோக்கி அன்னை கூட நிறைய வாட்டி சொல்லுவாங்க, எப்போன்னா மனசு ரொம்ப கஷ்டமா, ஒரு சங்கடமா, தெரியாத ஒரு உணர்வு, ரொம்ப ஒரு ஹெவியா ஃபீல் ஆனீங்கன்னா ஆகாசத்தை பாருங்க. ஆகாசம் பார்க்கும்போது அந்த உள்ள இருக்கிற அந்த தெரியாத அந்த அந்த உணர்வெல்லாம் அப்படியே அப்படியே அந்த ஆகாசம் மாரி விசாலமா ஆகும்போது நமக்கு எல்லாமே வந்து பகவானோட அந்த அனுகிரக கரம் நல்லா தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி அன்னை அந்த ஆகாசத்தை நோக்கும் போது அந்த தேர் ஜஸ்ட் அஸ் ஐ லுக் வாஸ் அ ஷூட்டிங் ஸ்டார். எப்போ இந்த நட்சத்திரம் எல்லாம் அப்படியே விழுந்துடுறதோ அதை பாக்குறாங்க. அதுல வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த நட்சத்திரத்தை பார்த்தோம்னா ஒரு வருஷ காலத்துக்குள்ள நமக்கு வேண்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. யூ நோ த ட்ரெடிஷன். அதுவுமே அன்னை சொல்றாங்க, இஃப் யூ ஃபார்முலேட் அன் ஆஸ்பிரேஷன் ஜஸ்ட் as you see a shooting star before the star disappears, it will be realized within 1 year. அதாவது ஒரு வருஷ காலத்துக்குள்ள நீ அந்த நட்சத்திரத்தை பார்த்து நீ என்ன வேண்டியோ அதெல்லாம் நடக்கும். ஆனா அது தார்மீகமா இருக்கணும். அண்ட் தேர் ஜஸ்ட் as I opened the door was a shooting star. அன்னை அந்த கதவை திறந்து அந்த இடத்துக்கு வரும்போது ஆகாசத்தை பார்க்கும்போது அந்த ஸ்டார் கீழே விழுந்துருக்கு. ஐ வாஸ் டோட்டலி இன் மை ஆஸ்பிரேஷன். அப்ப நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே, யூனியன் வித் தி இன்னர் டிவைன். இதை நம்ம எப்ப நம்ம கேட்கிறோமோ, ஆத்ம சாட்சா்காரம் சொல்றோம் இல்லையா, அந்த ஆத்ம சாட்சா்காரம் தான் இது, யூனியன் வித் தி இன்னர் டிவைன். அண்ட் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் December of the following year,
I had the experience. அதாவது பகவானை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். But I was entirely concentrated on that. I was thinking of nothing, concentrating like sitting in front of a closed door. ஒரு கதவு மூடி இருக்கிற கதவு முன்னாடி நின்று பகவானே பகவானேன்னு கூப்பிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஒரு தெரியாத ஒரு உணர்ச்சியா இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நாள் ஒரே க்ஷணம் புஃப் இட் ஓப்பன் அப்படிங்கிறாங்க. தபான்னு அது திறந்துக்கும். அதுதான் அன்னையும் சொல்லுவாங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நீ எப்போ உன்னோட ஆன்மா வேணும்னு நீ கேக்குறியோ நான் கட்டாயம் அது கூட உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. And with that, it didn't just last for hours, it lasted for months. It didn't leave me. அந்த அதுவுமே வந்து அன்னை சொல்றாங்க, யாருன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும் போது சொல்லுவாங்க, உன்னோட ஆத்ம சாட்சா்காரம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் வராது. ஏன்னா ஆன்மா சொல்லலாம், இதுக்கு ஆன்சர் இதுதானே, இதுதான் இப்படிதான் பண்ணினே ஆயிடும். அந்த நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்றாங்க. தட் டேஸ்லிங் லைட், அது எப்படி இருக்கும்னா அந்த ஒளி, நம்ம எத்தனை லைட் பகவான் ஈவன் சூரியகாந்தி கூட அது ரொம்ப சின்னதா தெரியும் அப்படின்வாங்க. ஒரு இடத்துல வர்ணனை பண்ணுவாங்க, அது எப்படி இருக்கும் அந்த உள் உணர்வுல இருக்கிற அந்த காந்தி அப்படின்னா பெருசா ஜாஜல்யமாமா அப்படிங்காங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஒளியா இருக்குமா, அதோட தீவிரம் நிறைய இருக்குமா. அந்த சென்ஸ் ஆஃப் தட் வில்லிங் அதுதான் செய்யும், அதுதான் எல்லாமே பேசும். தட் வில்லிங், தட் நோயிங், தட் ரூலிங் த ஹோல் லைஃப், நம்மளோட அந்த வாழ்க்கையே அதுதான் வழி நடத்தும். That guides everything. Since then, this sense has never left me for a minute. இந்த ஒரு உணர்வு என்னை விட்டு போல. And always whenever I had a decision to make, I would simply stop. எப்பனா ஒரு நிர்ணயம் எடுக்கணும், ஒரு நிமிஷம் இருந்து அந்த உள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வுகிட்ட கேட்பேன், இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்னை வந்து கிளம்புனது in the spring of 1914. Mother traveled to Pondicherry by a Japanese ship. இதுதான் காகாமாரு. பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல காகாமாருல இருந்து எழுதின பிரேயர் கூட உங்களுக்கு அதுல இருக்கும். She arrived in Colombo on the 27th of March. From there she crossed the Straits of Talaimannar. இதை தாண்டி இதுல நடந்துதான் பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. Then she took the train to Pondi, arrived in the morning of 29th March. அன்னைக்கு இருந்த இந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இது. அன்னைக்கு பகவான் இருந்த இடம் வந்து இந்த ரூம், இந்த ரெண்டு அறைகள், where Sri Aurobindo stayed. Sri Aurobindo was living at the room in 2 corner rooms on the first floor of our guest house. இப்ப இருக்கிற guest house. The mother saw him in the afternoon. அதுக்கப்புறம் அன்னை அதை பத்தி கூறும்போது சொல்றாங்க, I came here but something in me wanted to meet Sri Aurobindo all alone. நான் பகவானை இத்தனை வருஷ காலமா நான் பகவானை பத்தி என்னென்ன நான் தெரிஞ்சுட்டனோ அதை பத்தி நான் பேசணும். ஆனா பகவான் வந்து தனியா தான் பேசணும், எல்லாரும் இருக்கும்போது பேச முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு இருந்து. I had an appointment for the afternoon. He was living in the house that's now a part of the second dormitory. இப்ப இருக்கிற அந்த ஓல்டு கெஸ்ட் ஹவுஸ், இதை பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஓல்டு கெஸ்ட் ஹவுஸ். அன்னை வந்து பகவானை நோக்கி வந்த இடம். இதுதான் அந்த படிகள். அன்னை சொல்றாங்க, I climbed up the stairway, இந்த படிக்கட்டுல ஏறி, and he was standing there waiting for me at the top of the stairs. இது வந்து பகவானுக்கு தெரியுமா அன்னை வரவுன்னா, பகவான் தானே ஒவ்வொரு நாளும் சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு வந்து அந்த உணர்வை கொடுத்தாங்க இல்லையா. அப்ப அன்னை பகவானை நோக்கி பார்க்கும்போது exactly my vision, just the same way, in the same position, in profile, his head held high. அன்னை பார்த்த அந்த உணர்வு யோசிச்சு பாருங்க. நம்மள்ட்ட போட்டோகிராஃப் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, அன்னையும் பகவானும் யாரு, அன்னைக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்? இதுல சொல்ல முடியுமா என்ன சம்பந்தம்? ஒரு குரு சிக்ஷை சம்பந்தமா, இல்ல பகவானை நோக்கி பகவான் தன்னோட அந்த இன்னொரு உணர்வுல இருக்கிற அந்த ஆன்மாக்கு கொடுக்குற அந்த பயணமா? he turned his head, அன்னை சொல்றாங்க, he turned his head towards me and I saw in his eyes that it was he. இதுல நிறைய போட்டோஸ் பார்த்தாங்க இல்லையா, அதுல வந்து இதுதானா இது இல்லையான்னு இருந்ததுல, இல்ல இதுதான் இவருதான் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வந்து the two things clicked. The inner experience immediately became one with the outer. இதுதான் வந்து நமக்கும் வந்து நம்ம பிரயத்னம் பண்ண முடியாததுங்கிறது இல்லையா. இதுலயும் வந்து பகவான் ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த ஜென்மத்துல இப்ப அன்னையும் பகவான் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, மனுஷங்கள்லாம் இந்த சாதனையில வரணும்னா ஒரு 300 வருஷம் ஆகுமா, ஒரு 400 வருஷம் ஆகுமானா, அதுல ஒரு குழந்தை கேக்குது, இந்த ஜென்மத்திலே எனக்கு கிடைக்குமானா, நீ சாதனை பண்ணினா கிடைக்கும் அப்படின்னு. இந்த சாதனையில நம்ம எடுக்க வேண்டிய இதே முதல், இது எதுக்கு நம்ம அவதார புருஷங்கன்னு சொல்றோம்னா இதுக்குதான் சொல்றோம். ஏன்னா நமக்கு வழி நடத்தி செல்றாங்க. முதல் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி, சாதனையில முதல் அடி என்னன்னா உள்நோக்கி நம்மளோட பயணம். இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இந்த வாக்கியத்துல பாத்தீங்கன்னா
two things clicked. The inner experience immediately became one with the outer experience. பகவான உள்நோக்கி நம்ம உணர்ந்து அந்த பகவானை நம்ம வெளியில பார்க்கும்போது அது வந்து உண்மையிலே ஒரு ஷாக், டிசிசிவ் ஷாக் அப்படின்னு சொல்றாங்க அன்னை. At last the mother had met Krishna, the one she knew she would meet one day in the body. ஒரு நாள் நான் சந்திப்பேன் அப்படின்னு எந்த உணர்ச்சியோட இருந்தாங்களோ அந்த பகவான அன்னை சந்திச்சாங்க. The one before whom she had prostrated in her visions. எந்த உருவத்தை பார்த்து அன்னை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாங்களோ அதே பகவான இப்ப பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே she wrote in the diary about their meeting. அந்த டைரி என்ன? prayers and meditations. The March 30th 1914. It matters little that there are thousands of beings plunged in the densest ignorance. அதாவது அன்னை சொல்றாங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கோடானி கோடி மக்கள் இருக்காங்க, ஆனா எல்லாருமே தட்டமான ஒரு அஜ்ஞானத்துல இருக்காங்க. He whom we saw yesterday is on earth. பகவான், எந்த பகவானை நான் நேத்தி பார்த்தனோ பகவான் இருக்கார் இந்த பூலகத்துல. ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் இனஃப். அவரோட அந்த இருக்கும் அந்த தருணம், இந்த உணர்ச்சி, இந்த இந்த பிரசன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் இனஃப் டு ப்ரூவ் தட் த டே வில் கம். ஒரு நாள் கச்சிதமா வரும் அப்படின்னு நமக்கு ஒரு உணர்வை கொடுக்குது. when darkness shall be transformed into light. இதெல்லாம் எதுக்கு வந்தாங்க பகவான்னா நமக்குள்ள இருக்கிற இந்த அந்தகாரத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோட தான் வந்தாங்க. and thy reign shall be indeed established upon earth. O Lord, divine builder of this marvel, my heart overflows with joy and gratitude when I think of it. பகவானே, இதை பத்தி நினைக்கும் போது என் உள்ளுணர்வு, என்னோட ஆன்மா எப்படி சந்தோஷமடையுது, எவ்வளவு அந்த நன்றி உணவுங்கிறத சொல்லும் போதே எனக்கு ஏற்படும் போது my hope has no bounds. இவ்வளவுதான் இல்லை, அதுக்கு ஒரு பவுண்டரியே இல்லை. எத்தனை ஒரு நம்பிக்கை ஏற்படுறது. my adoration is beyond all words, my reverence is silent. யோசிச்சு பாருங்க, பகவானை நோக்கி வரணும்னா எங்கேயோ இருக்க சப்த சமுதிரத்தை தாண்டி இருக்கும் அன்னை வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னா இது பகவானோட அருள் தவிர வேற எதுவும் கிடையாது. much later she spoke about a profound experience she had the next day. மறுநாள் சொல்றாங்க, he saw me the next day for half an hour. I sat down. It was on the veranda of the guest house. I was sitting on the veranda. மறுநாள் வந்து திருப்பியும் வந்து பகவான் வந்து பார்க்கும்போது இதே வெராண்டால தான் வந்து உட்கார்ந்தாங்க. இதுதான் அந்த வெராண்டா, அந்த கெஸ்ட் ஹவுஸோட வெராண்டா. அப்போ வந்து ஒரு பெரிய டேபிள் இருந்தது என் முன்னாடி. ஐ வாஸ் சீட்டட் அட் ஹிஸ் ஃபீட். பகவானோட அந்த பாதத்துல உட்கார்ந்து வெரி ஸ்மால் வித் ஜஸ்ட் த டேபிள் ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அது என் உச்சி தலை மட்டும் வந்தது, விச் கேவ் மீ அ லிட்டில் ப்ரொடெக்ஷன். அது வந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருந்தது. ஐ டென்ட் சே எனிதிங், ஐ டென்ட் திங்க் எனிதிங், ட்ரை எனிதிங், வாண்ட் எனிதிங். ஐ மியர்லி சாட் நியர் மீ. எனக்கு எதுவுமே கேட்கல, நான் எதுவுமே சொல்லலை, எதை பத்தியும் யோசிக்கல, உட்கார்ந்துருந்தேன். when I stood half an hour later he had put silence in my head. இது வந்து நமக்கு ரெண்டாவது கட்டத்துக்கான நோக்கி எடுத்துன்னு போறது. அதாவது என்னன்னா, முதல்ல உள்ள போகணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள போறோம். அதாவது நம்ம இந்த அந்த வாழ்க்கைக்கான இந்த உடம்புக்குள்ள போறோம். ஆனா முதல்ல அதுக்கு தேவைப்பட வேண்டியது என்னன்னா சைலன்ஸ், அமைதி. அந்த அமைதி வேணும் அப்படின்னு அன்னை கேட்கல, ஆனா பகவான் அதை கொடுத்துட்டாங்க. நமக்கும் நம்ம எப்ப ஆசிரமத்துக்குள்ள போறோமோ அந்த சன்னதிக்குள்ள போனோன்னே நமக்கு தெரியாத ஒரு அமைதி அப்படியே நமக்குள்ள போயிடும். He had put silence in my head, that's all, without even having asked him, perhaps even without his trying. பகவானே கூட யோசிச்சிருக்க மாட்டார், அப்படியே எனக்கு கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். ஓ, I have tried for years, எத்தனையோ வருஷமா அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். I never succeeded. I could detach myself from it. அதுல இருந்து தூரமா இருக்க முடிஞ்சது. But it would keep on turning. மறுபடியும் ஒரு யோசனை, என்ன பகவானை பத்தி பார்க்கணும், பகவான் கிட்ட போகணும், இதே யோசனை இல்லையா? அதுக்கான அந்த நிலையான அந்த நிம்மதி வந்துட்டா. பட் அட் தட் பாயிண்ட் all the mental constructions, all mental speculative structure, none of it remained. எதுவுமே இல்லை. அந்த சூன்யம்னு சொல்லுவோமே, ஆனா அந்த சூன்யம் வந்து ரொம்ப ஒளியோட இருந்தது. அந்த சூன்யத்துல பகவான் எனக்கு கொடுத்த அந்த முதல் அனுகிரகம் அப்படின்றாங்க. This lasted about an hour. I quietly remained there, and then when I got up, I no longer knew anything. அதுல இருந்து நான் எழுந்திருக்கும் போது எனக்கு எதுவுமே தோணல, எந்த யோசனையுமே வரல, என் மனசுலயோ எதுலயுமே எனக்கு எதுவுமே தோணல. ஆனா முழுமையா நம்ம ஒரு புதுசா ஆரம்பிக்கிறோம் இல்லையா, புது பிறவி அப்படின்னு, அந்த மாரி அன்னைக்கு தோணுது, இன்னில இருந்து என்னோட புது பிறவி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு நிலை தோணுது. இது வந்து ஆர்யாவோட ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம பப்ளிஷன் பண்ணாங்க இல்லையா ஆர்யா, அதுக்கான இந்த ஃபர்ஸ்ட் பேஜ். இதுலயும் வந்து பகவான் வந்து ஸ்ரீ அரவிந்தோ
1915 to 1918, over the next 6.5 years, he wrote 64 pages a month. பகவான் வந்து ஆரியால எழுதுனாங்க, எத்தனையோ எழுதுனாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கு முன்னாடி எழுதுனது இதெல்லாம். லேட்டர் he revised many of them for publications. ஆனா இதுல நம்ம ஒரு நிமிஷம் நின்று பார்க்கணும். என்னன்னா, பகவான் அன்னை ரெண்டு பேரும் வந்திருக்கும் போது நமக்கு யோசனை வரும். சரி, ராமாயணம் வந்தது, ராமர் யுத்தம் ஆச்சு, ராமன் ராவணனை வதிச்சார். சரி, மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணர் வந்தார், மகாபாரத யுத்தம் ஆச்சு, பகவத்கீதா வந்தது, பாகவதம் வந்தது. சரி, இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே, என்னன்னா அப்ப வந்தது ஒவ்வொரு யுத்தம் தான். இப்ப பாத்தீங்கன்னா 2 பிரபஞ்ச யுத்தமும் ஆச்சு. அதாவது பகவானுக்கு தெரியும், தான் சிருஷ்டிச்ச இந்த உலகத்துல எதானா என்னோட குழந்தைங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா ஒரு திசையை காட்டுறதுக்கு பகவானே 2 அவதாரமா எடுத்து, சிவசக்தியேக்கிய ரூபிணின்னு படிப்போம் இல்லையா லலிதா பாராயணத்துல, அதே மாரி 2 பேரும் அவதாரம் எடுத்து வந்த இந்த உலகம். இந்த சிவசக்தியேக்கிய ரூபிணி எதுக்கு வந்தாங்கன்னா, இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, அன்னை சொல்றாங்க, எத்தனை ரூபமா நாங்க ஆல்ரெடி வந்துட்டோம். இந்த பூ உலகம் ஏற்பட்டப்ப நாங்க 2 பேரும் வந்தோம், ஒவ்வொரு ரூபத்திலையும் வந்தோம். ஒரு மகிஷாசுர மர்தினியா வந்து உனக்குள்ள இருக்கிற மகிஷனை கொன்னோம். ஒரு ராவணன் எப்படி நமக்குள்ளயும் நமக்கு தோணலாம், பக்கத்தாத்துல இருக்கிறவன்ட்டு அவன்கிட்ட இருக்கே என்கிட்ட இல்லையேன்னு. அப்ப அது ராவண குணம் தானே. இந்த குணம், அதாவது மகிஷனை கொள்ளும் போது எத்தனை குணங்கள் இருந்தது, ராட்சச குணங்கள் நிறைய இருக்கும், ஆனா தெய்வீக குணங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். எப்படி சாதிக்கிறதுன்னா, அந்த ஒரே ஒரு சக்தி மகிஷாசுர மர்தினி பண்ணும் போது என்ன பண்ற, 18 கரங்கள் எடுத்துன்னு வந்து ஒவ்வொரு ஆயுதம் பகவான்கிட்ட எடுத்துன்னு வந்து அந்த மகிஷனை கொள்ளும்போது அந்த அந்த குணங்கள் என்ன இருக்கான்னா இருக்கே. எதுக்கு செய்யக்கூடாது அதை செய்வோம், எதை நினைக்க கூடாது அதை நினைப்போம். எனக்குள்ள எத்தனை கர்வம் இருக்கு, எத்தனை அகங்காரம் இருக்கு, எத்தனை துவேஷம் இருக்கு, இந்த குணங்கள்லாம் எடுக்கணும் மனுஷன் அப்படிங்கிற உணர்த்துறதுக்கு தான் பகவானும் அன்னையும் வந்திருக்காங்க. இனியும் நம்ம தபசு பண்ண வேணாம். நம்ம போய் ஏதோ ஒரு மலையில பழச தேண்டி ஒரு இடத்துல போய் உட்காந்து அமைதியா நான் கண்ண மூடின்னு உட்காந்து தியானம் பண்ண வேணாம். கலியுகத்துல என்ன அப்படின்னா, பகவான் வந்து நம்ம மனசுக்குள்ள சாஷ்டாங்கமா நமக்கு ஒரு தர்ஷனம் கொடுப்பாராம். நம்ம எதையும் தேடி போவேனா, உன்னோட உள்ள இருக்கிற அந்த உள் சக்தியை நீ எப்ப நோக்குறியோ அது வந்து உனக்கு பகவானோட தர்ஷனத்துக்கு உனக்கு காமிக்கும். அதாவது இங்க இன்னொரு அடி எடுத்து வைக்கிறோம். நமக்கு மகாபாரதமோ இல்ல ராமாயணமோ சொல்றது மோட்சம். இது மோட்சம் நிர்வாண ஸ்திதியும் தாண்டி பகவானோட ஐக்கியமாய் இது ஏன் சொல்றாங்கன்னா, இன்னொன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க பகவானும் அன்னையும். மூணாவது பிரபஞ்ச யுத்தம் வராது, 3வது பிரபஞ்ச யுத்தம், அதாவது இனி எந்த யுத்தமும் வராது. அதாவது என்ன, யுத்தம் வரும்போது தானே பகவான் வந்தார், யுத்தம் வரும்போதுதான் ராமாயணத்துல ராமர் வந்தார், சீதை அம்மன் வந்தாங்க, அதே மாரி ஸ்ரீகிருஷ்ணர் வந்தாங்க, ராதை வந்தாங்க, ருக்மிணி எல்லாரும் வந்தாங்க. இப்ப வந்து பகவானும் அன்னையும் வந்திருக்காங்க. இனி யுத்தம் இல்லைன்னா இனி அவதாரம் கிடையாது. இனி அவதாரம் கிடையாதுன்னா என்ன ஆவாங்க மனுஷங்கள்லாம்னா, இந்த சிருஷ்டி எல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தப்போ அந்த பரிபூர்ணதா அப்படிங்கிற மாதிரி, பூர்ணத்துவம் அப்படிங்கிற மாதிரி நிலையான ஒரு ஸ்திதிக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, பகவான் இப்ப நம்ம சப்போஸ் நான் ஒரு கூட நிறைய ஒரு மாம்பழம் எடுத்துன்னு வரேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாம்பழத்துல எது பழுத்திருக்குன்னு தானே பார்த்து சாப்பிடுவோம். காயா இருக்கிறத எடுத்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது, பச்சையா இருக்கு, புளிக்கிறது அப்படிமோ இல்லையா. அதே மாரி நம்ம ஆன்மா எப்ப நம்ம நல்ல பழுத்த ஸ்திதியில வருவோமோ அந்த ஸ்டேஜ்ல பகவான் நம்மளை தேர்ந்தெடுத்திருப்பார். ஆனா நம்ம உணரணும், நம்மளை ஆல்ரெடி தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப நம்ம தப்பு பண்ணணும்னா பாதாள லோகத்துக்கு போயிடுவோம். அதை உணர்ந்து நம்ம தப்பு பண்ணாம அன்னையும் பகவானும் காமிக்கிற இந்த வழியில போனோம்னா அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் வரும் அன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த சரீரத்துல இருக்க மாட்டோம். ஆனா நம்ம ஆன்மாவெல்லாம் பகவானோட துணையா, பகவானோட வேலைக்கு பகவானோட கரங்களை வச்சுட்டு பகவானுக்காக இருக்கிற அந்த நிலையில வரணும். இதுதான் இதுல சொல்ற வந்து முக்கிய தத்துவம். என்னன்னா, பகவானும் அன்னையும் வந்தது அவங்களுக்காக இல்ல, நமக்காக தான். இது இனியும் நம்ம உணராம, பகவான் எனக்கு இந்த குட்டி வீடு கொடுத்தார், பகவானுக்கு எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தார், பகவான் பிள்ளைக்கு வேலை கொடுத்தார், இல்ல இல்ல சின்ன சின்னதா கேட்காதீங்க, பகவானே வேணும்னு கேளுங்க. எப்படி நம்ம வந்து பகவானே வேணும் வேணும்னு கேட்கிறோமோ அப்பதான் சொல்லுவாங்க. ஈவன் இதுல பாத்தீங்கன்னா ராமர் வேணும்னு கேட்கல, ராவணன் வந்து துவேஷிச்சான் இல்லையா. யார துவேஷிச்சான், மனுஷனை துவேஷிச்சான். அதனால மனுஷ ரூபத்துல வந்தார் பகவான். அதே கம்சன் என்ன பண்ணினா, கம்சனுக்கு வந்து பிடிக்கல,
பகவானியே பிடிக்கல, பயத்துல துவேஷிச்சுன்றான். அதனால அந்த பயம் வந்து அவனை கொண்டது. அதனால இந்த குணங்கள்லாம் எடுத்துடணும். ஆனா மகிஷாசுர மர்தினில பாத்தீங்கன்னா அவன் என்ன சொன்னான், ஒரு பெம்னாட்டியாச்சி, அவளால என்ன பண்ண முடியும். அதனால நம்ம யாரையும் துவேஷிக்காம, யாரையும் கீழ் நோக்கத்தோட பார்க்காம, யாரும் பெருசு யாரும் சிறுசு அப்படிங்கிற நோக்கமெல்லாம் விட்டு, என்னைக்கும் எனக்கு பகவான் சந்நிதி தான், இந்த ஜென்மத்துல நம்ம எல்லாரும் இந்த சாதனையை பண்ணணும்னா அன்னைக்கும் பகவானுக்கும் கொடுக்குற இதே ஒரு நமக்கு ஒரு கொடுத்த அந்த அவகாசத்தை நம்ம யோசிக்கிறது. பட் செப்பரேஷன் ஃப்ரம் ஸ்ரீ அரபிந்தோ இதுல இது என்னன்னா, இதுல ஒரு லைன் விட்டுட்டு, மதர் வந்து இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது தான் பாரத தேசத்தை விட்டு திருப்பி போக வேண்டியதாயிடுது. அது வந்து ஒரு நிலை. அசுர சக்திகள் வந்து பகவானையும் சிவசக்திக்கு ரூபினிலேயே அவங்க ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்றதுக்கான அந்த அசுர சக்திகள். செப்பரேஷன் ஃப்ரம் ஸ்ரீ அரபிந்தோ வாஸ் a painful experience. she wrote in the diary. இது வந்து prayers and meditationல இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, solitude, hearts, intense solitude and all the strong impression of having flung headlong into a hell of darkness. எனக்கு கூட தோணும், ஆசிரமத்தை விட்டு வரும்போது வெளி உலகத்தை பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேஷிச்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு பெருசு யாரு சிறுசு, இந்த உலகத்துல இருக்கிற இந்த இருள் போகணும். ஆனா அன்னைக்கும் தோணுது, ஐயோ இந்த இந்த இருளுக்குள்ள வந்துட்டேனே. நெவர் அட் எனி மூமெண்ட் இன் மை லைஃப் இன் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் have I felt myself living in surroundings so entirely opposite to all that I am conscious of. எந்த க்ஷணமும் நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு தருணம் வரும்னு. எப்போ அப்படின்னா, நான் இருந்த அந்த உயரிய ஸ்தலம், உயரிய நிலையிலிருந்து பாதாளத்துக்கு மறுபடியும் வந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு ஏற்பட்டது. சோ கான்ட்ரரி, நான் இருந்ததுக்கும் இப்ப இருக்க ரொம்ப வித்தியாசம். டு ஆல் தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் மை லைஃப். அதுதானே என்னோட உண்மையான வாழ்க்கை. அதை விட்டு வர வேண்டியிருந்தது. ஃபார் த மூமெண்ட் த கிளியர் சைட்டட்னஸ் இஸ் லேக்கிங். அதுல வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஆதங்கம் வருமே, அது ஏற்பட்டது அன்னைக்கு. நெவர் வாஸ் a future more veiled. இவ்வளோ இருண்டு இல்லை என்னோட வாழ்க்கை அப்படின்னு. இந்த நெக்ஸ்ட் டே ஷி ரோட், ஈச் டர்ன் ஆஃப் த ப்ரொபலர். அவங்க கடல்ல போயின்னு இருக்காங்க. அந்த அந்த கடல்ல அந்த போயின்னு இருக்கிற அந்த அந்த பெரிய கப்பல் அவங்களுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அன்னையோட அந்த கம்யத்தை விட்டு இன்னும் தூரம் இன்னும் தூரம் இன்னும் தூரம் எடுத்துட்டு போயிடுதான். த ஒன் பெஸ்ட் எக்ஸ்பிரஸிங் த டிவைன் வில். ஆனா இதுவும் பகவானோட ஒரு யோசனையா தான் இருக்கலாம். ஈச் பாசிங் அவர் சீம்ஸ் டு plunge me into again deeper into the past which had broken. இதை வந்து யோசிச்சு இதை படிக்கும் போதே நம்ம உள்ளுணர்வுக்குள்ள, ஐயோ இத்தனை கஷ்டப்பட்டாங்களா, இத்தனை வந்து போனாங்களா, அந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, உண்மையிலேயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணல. எப்போ என்னோட வாழ்க்கைக்கு இந்த சரீரத்துக்கான ஆகாரம், துணி இல்ல வசதி, இதைதான் யோசிக்கிறமே வழிய, பட் அன்னைக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிற யோசிக்கும் போது ஒரு பெரிய சைஃபர் தெரியும் போது எங்கேயோ உள்ள ஒரு 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 தெரியாத ஒரு ஆதங்கம். ஃபார் இயர் டியூரிங் தி ஏர்லி பார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஷீ லிவ்ட் இன் பாரிஸ். அங்கேருந்து அவங்க அன்னை வந்து ஜப்பானுக்கு போறாங்க. இதுதான் அந்த ஜப்பான் உள்ள இடம். ஷீ அடாப்டட் ஹர்செல்ஃப். ஜப்பான்ல வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொன்றும் ஒப்புத்து பார்க்கும்போது, சீதை அம்மன் கூட வனத்துல போய் அங்க இருந்தப்போ கூட ராமாயண கட்டத்துல அந்த 14 வருஷம் வராங்க இல்லையா, அப்போ வந்து ஒவ்வொரு வனமா போறாங்களே, அந்த மாரி அன்னையும் சொல்லுவாங்க, இந்த இந்த ஜப்பான்ங்கிற இடங்கள்ல வந்து எத்தனை செடி, எத்தனை கொடி, எத்தனை பூ. அதுல ஒரு பூ பேர் கூட அன்னைக்கு பூ சூட்டுறாங்க. அதாவது ஜாப்பனீஸ் நேம் ஹூஜிகா அப்படிங்கிற அந்த பேர் வந்து அன்னைக்கு அவங்க வந்து அவங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அன்னைக்கு அந்த பேர் கொடுக்குறாங்க. இது வந்து அன்னை இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜப்பானை பத்தி சொன்னது. த மதர் வாஸ் சார்ம்ட் பை த பியூட்டி ஆஃப் ஜப்பான், ஆஸ்க் ஃபார் ஹர் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஜப்பான். ஜப்பானை பத்தி கேட்கும் போது அன்னை சொல்றாங்க, டியூரிங் ஹர் ஸ்டே இன் ஜப்பான் மதர் ரோட் met ரவீந்திரநாத் தாகூர் who was on the lecture tour of the country. அங்க வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்தப்ப பகவான் அன்னைய பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு, நீ வந்து சாந்தி நிகேதனை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டா அன்னை வந்து பொலைட்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்களாம். அதுல வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் மெனி இயர்ஸ் லேட்டர் ஒரு பக்தன் கிட்ட சொல்றாங்களாம், that when she left பாண்டிச்சேரி she left her soul with ஸ்ரீ அரபிந்தோ. நமக்கும் தோணும், நம்ம ஆன்மா அங்க போனோடனே ஆன்மாவை விட்டுட்டு வந்துட்டோமா, ஏதோ உள்ள என்னமோ தெரியாத ஒரு துக்கம் இருக்கேன். அந்த மாதிரி அன்னை சொல்றாங்க, என்னோட ஆன்மா பகவான்கிட்ட இருக்கு. தட் he was always present with her in Japan. ஆனா அன்னை கிட்ட பகவான் இருந்ததா அந்த உணர்ந்ததை சொல்றாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் her 4-year stay, அது முடிஞ்சு மக்கானால் சொல்றாங்க, மதர் had a powerful experience. She was sitting in meditation but she could not see what she would do next with her life. நமக்கும் தோணும், வயசாயிடுத்து எல்லாம் ஆயிடுத்து, இனிமே என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு நமக்கும் தோணும் இல்லையா. அது மாதிரி அன்னை சொல்றாங்க, so she said to the Lord, now tell me what must I do அப்படின்னு பகவானை நோக்கி உள்ள. அது வந்து சும்மா நம்ம சொல்ற வார்த்தை கிடையாது, ஒரு உணர்வு. பகவான்கிட்ட இனி என்ன பண்ணணும், இதெல்லாம் செஞ்சுட்டோம் உன்னோட வேலை,
நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு அந்த ஆர்வம் சொல்லும் போது லேட்டஸ்ட் she told a disciple, the power was plainly there. Suddenly everything in me became still. அந்த இருந்த அந்த சக்தி வரும்போது நம்மளும் எல்லாம் அப்படியே ஸ்திரமா அப்படியே ஒரே அப்படியே நின்று போயிடுதா அப்படின்னு தோணும். The whole external being was completely immobilized. இந்த நகராம அப்படியே இருந்திருது. I had a vision of the supreme. அதாவது அனந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கான்சியஸ்னஸ், அதாவது இந்த சிருஷ்டியை சிருஷ்டிச்ச அந்த 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 சுப்ரீம் கான்சியஸ்னஸ் வந்து அன்னை வந்து தர்சிக்கிறாங்க. மோர் பியூட்டிஃபுல் தேன் தட் ஆஃப் த கீதா. பகவத்கீதால பார்த்த அந்த கிருஷ்ணர் ஸ்ரீ அரபிந்தோவை தாண்டி இருந்தது இந்த விஷன், விஷன் ஆஃப் த சுப்ரீம். அண்ட் திஸ் விஷன் லிட்டரலி கேதர்ட் மீ இன்டு ஹிஸ் ஆர்ம்ஸ். இதுவுமே வந்து அன்னை சொல்லுவாங்க, உனக்கு கஷ்டம்னு வரும்போது இது வந்து நம்ம பெரியவர்களும் சொல்லியிருப்பாங்க, உங்களும் கேட்டிருப்பீங்க. எங்க அப்பா லைட் கரண்ட் எல்லாம் போனா ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு சமுத்திர அந்த அந்த சமுத்திர அந்த 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 மண்ணுல நடந்து போயிட்டு இருப்பாங்க. யாருன்னா பகவான் கிருஷ்ணரும் அவரோட பக்தரும் நடந்து போயிட்டே இருப்பாங்களாம். அந்த அலை வரும்போது பாத்தீங்கன்னா 4 பாதம் போயிட்டு இருக்கிறதுல 2 பாதம் தான் தெரியுமா. அப்ப என்ன கிருஷ்ணர் ஓடி போயிட்டாரா அப்படின்னா, இல்ல, கிருஷ்ணர் உன்னை தலைமையில தூக்கின்னு போயிட்டு இருக்காரு, அது கிருஷ்ணரோட பாதம், நீ தலைமையில இருக்க, என்ன பகவான் தூக்கின்னு போயிட்டு இருக்காரு அப்படின்னு. அதேதான் அன்னை சொல்லுவாங்க, நீ கஷ்டம் அப்படின்னு வரும்போது யோசிக்காத, நான் வந்து ஒன்ன என் கரத்துல எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், அதனால கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அன்னை அனுபவிச்சாங்க, எதுவுமே அனுபவிச்சாதான் சொல்ல முடியும். இது வந்து அன்னை அனுபவிச்சது என்ன, விஷன் ஆஃப் த சுப்ரீம், அண்ட் திஸ் விஷன் லிட்டரலி கேதர்ட் மீ இன்டு இட்ஸ் ஆர்ம்ஸ். இது வந்து யாரால செய்ய முடியும் அப்படின்னா, அந்த உன்னத சக்தி, அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ், அதி உன்னத சக்திங்கிறமே, அது வந்து அன்னையை எடுத்துட்டு என்ன பண்றது, குழந்தையா அந்த குழந்தை மாரி எடுத்துட்டு என்ன பண்ணனா, turns towards the west, towards India and offered me, and there at the other end I saw Sri Aurobindo. இதேதான் பகவத்கீதையிலயும் வரும். இந்த இந்த ஒரு நதி இருக்கு, இந்த கரையை ஒட்டி அந்த கரைக்கு போகணும், இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறதுக்கு என்னன்னா, இந்த சமுத்திர சாகரத்துல இருந்து தாண்டி தாண்டி அக்கறைக்கு போகணும். அந்த தாண்டி போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு நாவை வேணும், அது ஒரு படவை, ஒரு கப்பல் வேணும், ஒரு போட் வேணும். அந்த போட் என்னன்னா என்னோட சரீரம். அந்த சரீரத்துக்கு போறதுக்கு அந்த குச்சி வேணும் இல்லையா, அந்த 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 போட்டை நடத்தி எடுத்துன்னு போறதுக்கு அந்த தண்ணியில, அந்த போட்ல இருக்கிற அந்த குச்சியை எப்ப நம்ம பகவான்கிட்ட கொடுத்து நீ ஓட்டிண்டு போ அப்படின்னு சொல்றோமோ, அப்ப வந்து இக்கரையில இருந்து அக்கறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸின்னு பெரியவாலாம் சொல்லுவா. அந்த மாரி பகவான் அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, அன்னை அப்படியே தூக்கி எங்க அந்த பக்கம் இருக்காங்க, யார் இருக்கா அப்படின்னா ஸ்ரீ அரபிந்தோ இருக்கிற இடத்துல காமிக்கிறாங்களாம். அப்ப அன்னை முடிவெடுத்துட்டு மக்கிய நாள் கிளம்புறாங்க இந்தியாவுக்கு. இதுதான் அப்ப எடுத்த அந்த போட்டோ 1920. Then she took a boat north along the Coromandel coast and she approached Pondicherry. Mother had an inner experience. இதுல வந்து எப்பவுமே பக்தி, நம்ம சொல்றோம் பசங்களுக்கு வந்து எக்ஸாம்னா, மேத்ஸ் எக்ஸாம்னா இந்த சாவித்திரியில இந்த லைன் படி, இந்த சயின்ஸ் எக்ஸாம்னா இந்த லைன் படி, இல்ல, குழந்தைக்கு எந்நேரமும் எக்ஷணமும் பகவானோட அந்த உணர்வோட நீங்க சேர்த்து வைக்கும் போது, இந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் இல்ல, எந்நேரமும் அன்னையோட அந்த இணைப்பு அந்த குழந்தைக்கு அடுத்த தரத்துல வர அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மார்க்கதர்ஷனம் ஆகும். அதேதான் அன்னை பண்ணிருக்காங்க. அன்னைக்கு வந்து ஒரு இன்னர், அதாவது உள்ளுக்குள்ள ஒரு அனுபவம் என்ன ஏற்பட்டது அப்படின்னா, she could feel Sri Aurobindo's presence. பகவான் இருக்கிற அந்த அனுபவம் உணர தெரிஞ்சது. அண்ட் ஷி டோல்ட் அஸ் டியூரிங் அன் ஈவினிங் கிளாஸ் இந்த பிளே கிரவுண்ட். அதுக்கப்புறம் பிளே கிரவுண்ட்ல வந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது சொல்றாங்க, ஐ வாஸ் ஆன் த போட் அட் த சீ, நாட் எக்ஸ்பெக்டிங், எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஐ வாஸ் அஃப்கோர்ஸ் ஆக்கியபைட் வித் த இன்னர் லைஃப். நான் என்னையுமே உள்ளுணர்வோட இருக்கும்போது, பட் ஐ வாஸ் லிவிங் பிசிக்கலி ஆன் த போட். நம்ம எப்பன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும்போது வெளியில இருக்கிறாலும் பார்த்து நம்மளை சிரிக்கலாம், அதை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு மார்க்கதர்ஷனம். என்னன்னா, உள்ளுணர்வுனால நம்ம வாழ்க்கை பயணம் பண்றச்சே நம்மளை பார்த்து யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நம்மளோட பயணம், நம்மளோட கம்யம் அன்னையோட சந்நிதி, அன்னையோட வாழ்க்கைக்காக அன்னை சொன்னபடி அன்னையோட வாழணும், அன்னையோட இருந்து அன்னைக்காக வாழணும். இந்த நோக்கத்தோட நம்ம போறச்சே வந்து நமக்கு அந்த பகவானோட அந்த அனுகிரகம் நமக்கும் நல்லா தெரியும். when all of a sudden unexpectedly about 10 nautical miles from Pondicherry, the quality of the atmosphere of the air changed so much that I knew that I was entering in the aura of Sri Aurobindo. இதுவுமே வந்து நீங்க வந்து ஆசிரமத்துக்கு சந்நிதிக்கு போனீங்கன்னா, அந்த சமாதி மேல விடிய காலம்பர போறச்சே அந்த சமாதி மேல ஒரு நீல கிரணம் மாரி ஒரு அந்த அந்த லேயர் நல்லாவே தெரியும். The boat reached Pondicherry on 24th April. When mother went to see Sri Aurobindo, she met him in the guest house, the same house where she met him.
இப்போ வந்து பகவான் கிட்ட வந்துட்டாங்க, இதுதான் ஃபைனல் அரைவல். She will recall what she said about first meeting, what that when she saw Sri Aurobindo, she knew it was him. The exact vision, the one who had inwardly guided her for many years. இத்தனை வருஷ காலமா அன்னை தனக்காக இருந்த பகவான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. And then she added, but this was merely the beginning. இது வந்து ஆரம்பம் தான். Only after a series of experience, a 10 months all in Pondicherry, a 5 years of separation, then returned to Pondicherry. இது எல்லாமே நடந்தது. நான் பகவான் பக்கத்துல நின்னுட்டே இருந்தேன். அவரோட தோல் என் தோல் பக்கத்துல இருக்கானா இல்ல, ரெண்டு பேரும் வெளியில நோக்கி பார்த்துட்டே இருந்தோம். we were standing side by side. வெளி நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு உணர்வு எங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டது. என்னன்னா, now the realization will be accomplished. இப்ப வந்து உணரணும், வெளி உணர்வு உள்ளுணர்வு இதை வந்து ஏக்கமாக்கணும். that the seal was set, realization would be accomplished. I felt the thing descending massively within me. அந்த தெய்வீக சக்தி உள்ளுள்ள இறங்குறது நல்லா புரிஞ்சுது. The same certainty I had felt in my vision. நான் எதை நான் பார்த்தனோ உணர்ந்தனோ அது இப்ப இன்னும் முழுமையா தெரிஞ்சது. From that moment there was nothing to say, no words. We knew it was that. அந்த காரியத்துக்கு தான் நாங்க வந்தோம் அப்படின்னு புரிஞ்சுது. That was the significance of the event we are celebrating today. இன்னைக்கு தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா 24 இன்னொரு 4 நாள் தான் இருக்கு. It was a return of mother to Sri Aurobindo. It was a seal set on the accomplishment of their work together. And it was to say, she once wrote, the tangible sign of the sure victory over the adverse forces. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அன்னை வந்து சொல்றாங்க இது வந்து விக்டரி, இந்த சக்திகள்ல இருந்து விக்டரி. ஆனா இதை நம்ம எத்தனை எடுத்துட்டு போறோம், நம்ம ஒளியாக போயிட்டு இருக்கும் போது எத்தனை பேருக்கு இந்த ஒளி போய் சேருது அப்படின்னு. இதுதான் அந்த அன்னையோட ஆசிரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது முதல்ல அன்னை முதல்ல வந்தப்ப இந்த சேர்லாம் உட்காந்து எல்லாருக்கும் சூப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூப் கொடுக்கும் போது கூட அன்னை வந்து அந்த சூப்புக்குள்ள அந்த சக்தி எல்லாத்தையும் அந்த சூப்புக்குள்ள போட்டு அப்படியே கண்ணை முடிண்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து எல்லாருக்கும் ஒரு கப்ல ஊத்தி கொடுத்து தலையில கைய வச்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். அதை சொல்லும் போது அந்த கண் மூடின்னு இருக்கும் அந்த அன்னைய பார்க்கும் போது ஆஹா இப்படியுமே அப்படின்னு. இன்னொன்னு வந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஊர்களுக்கெல்லாம் ஈவன் ஆரோவில்கெல்லாம் போய் கூட ஒவ்வொரு நாளும் அந்த வண்டி எடுத்துட்டு போய் எல்லாரும் தியானம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வெளியில பால்கனி தர்ஷன். ஆனா புஷ்பத்தோட என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புஷ்பம் வந்து ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் தான் இருக்கும். ஆனா அந்த புஷ்பத்தை நம்ம எதுக்கு பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்றோம்னா, அதுக்கு வாழ்க்கையில சொல்லுமா, நான் ஒரு புஷ்பமா பிறந்தாலும் அந்த உணர்வு வந்து ஏங்குமா பகவானுக்காக. பகவான் சந்நிதிக்கு நான் போய் சேரணும். அதை நம்ம எப்ப எடுத்து பகவான் கிட்ட வைக்கிறோமோ அது சந்தோஷப்பட்டு அதுக்கான அந்த அனுகிரகத்தை நமக்கு தருது. ஆனா நாகலிங்கம் பூ வச்சா நிறைய பணம் வருமானா இல்ல. நமக்கு நாகலிங்கம் பூ வச்சா நமக்கு நிம்மதி முதல்ல வரும். அதே மாதிரி துளசி வச்சா பக்தி வரும் இல்லையா. அந்த ஒரு உணர்வை நமக்கு நிறைய உணர்த்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்னை வந்து பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம். இது வந்து பசங்களுக்கு நாமும் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, வெளி உலகம் அப்புறம் உள் நோக்கி செல்லணும் அப்படிங்கிற இந்த உணர்வு. இது அன்னை சொல்லி கொடுத்த பாடம், சொல்லி கொடுத்த எத்தனை அனுகிரகம் பெற்ற அந்த குழந்தைகள். இது அன்னை நடக்கும் போது அந்த சக்தி ஸ்வரூபிணி, ஸ்ரீ சிவசக்தியேக்க ரூபிணின்னு அந்த சக்தி ஸ்வரூபிணிய பார்க்கலாம் நம்ம இங்க. இது வந்து அன்னை ஒவ்வொரு குழந்தையும் அது தன் கையோட எடுத்து அந்த குழந்தைகிட்ட பேசுறது. அன்னை வாசித்த இந்த ஆர்கன் மியூசிக், அன்னை பெரியவர்களோட உட்கார்ந்து ஈவினிங் பிளே கிரவுண்ட்ல, இது பகவான் ஸ்ரீ அரவிந்த முதல்ல எடுத்த போட்டோ. இது வந்து அன்னை என்ன சொல்றாங்க நமக்கு அப்படின்னா, இந்த ஜென்மத்துல இனியும் பகவான் எந்த அவதாரத்திலையும் வரப்போறது இல்லை, ஆல்ரெடி முடிஞ்சிடுத்து. நான் என்ன பண்ணணும்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த மகிஷிய, அதாவது மகிஷாசுரனோட அந்த குணங்கள் எல்லாம் எடுத்து அன்னையோட அந்த துர்கா சக்தி, துர்கதி நாசினி, அதாவது எனக்குள்ள இருக்கும் எல்லா இருக்கக்கூடாத அந்த குணங்கள் எல்லாம் எடுத்து இந்த பகவானை நோக்கி நாம் பயணம் செய்யணுங்கிற அந்த அனுபவத்தை எப்ப நமக்கு அன்னை கொடுக்குறாங்களோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு என்ன நான் பூர்வமா சமர்ப்பணம் பண்ணும்போது அன்னையோட அந்த அனுபவம் எனக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரோவில். இந்த ஆரோவில் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இது வந்து 28 of 1968. இது வந்து ஸ்தாபனமான நாள். இதுதான் அங்க நடந்த முதல் நாள் நடந்த கட்டம். இது யாரோ மியூட் பண்ணணும் டி. இது வந்து பாண்டிச்சேரி ஆரோவிலுக்கு நமக்கு போனோம்னா நமக்கு தெரியாமலே உள்ளுணர்வு நமக்குள்ள இந்த உள்ளுணர்வு நிறைய சீக்கிரம் செயல்படுறதுக்கு அவகாசம் இருக்கு. நரசிம்மன் அண்ணா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல எடுத்துக்கோங்க.
அன்னை வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க 1970. தீதி பானுபிரியா தீதி கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? பானுபிரியா தீதி எஸ் தீதி மியூட் பண்றேன். அன்னை வந்து சொன்னாங்க 1970 இருந்து புதிய உலகம் ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு. அதாவது அன்னையில இருந்து பிறந்த குழந்தைகள்லாம் இப்ப கூட நம்ம பார்த்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு தெரியாத ஒரு உணர்ச்சி, ஒரு புல் சிரிப்பு. அந்த பசங்க வந்து எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து பிறந்து வந்துட்டாங்க. நம்ம இனிமே அந்த அன்னையோட அந்த கருத்தை பிடிச்சிட்டு அன்னையோட அந்த பிரயாணம் செய்யறதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகணும். அதுக்கு சொல்றாங்க அன்னை on her 90th birthday in 1968 she explained in her life and work in a simple way. I came to India to meet Sri Aurobindo. I remained in India to live with Sri Aurobindo. When he left his body, I continued to live here in order to do his work, which is by serving the truth, enlightening mankind to hasten the rule of the divine's love. பகவானுக்காக வந்தேன், பகவானுக்காக இருந்தேன், பகவானுக்காக வேலை செஞ்சேன், பகவானுக்காக இனியும் இருந்து அந்த பகவான் அந்த 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 அன்பு அந்த அன்பு இந்த உலகத்துல நிலைநாட்டுறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு அன்னை நமக்கு சொல்றாங்க. சொல்லும் போது நான் என்ன நினைக்கிறேன், சரி எனக்கு சக்சஸ் கிடைக்குமா, யாருன்னா இந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, எனக்கு சக்சஸ் கிடைக்குமா, எனக்கு வந்து கட்டாயம் நான் சாதிப்பேனா அப்படின்னா, இது வந்து அன்னை வரைஞ்சு கொடுத்த இந்த இந்த இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகவான் வந்து இதுக்கு முன்னாடி மேல இருந்து வேலை செய்வாங்க. ஆனா இப்ப வந்து பாதாள லோகத்துல இருந்து ஒவ்வொரு அணுவா ஒவ்வொரு கணமா அந்த பகவானோட அந்த உணர்வை நிலைநாட்டுறதுதான் இப்ப இருக்கிற அந்த சமர்ப்பண யோகம். இத பண்ணிட்டு போறச்சே மனுஷாளுக்கு நமக்கு சக்சஸ் ஃபெயிலியூர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஐயோ என்ன நான் தோத்து போயிட்டேனே அப்படின்னு இல்லாம அந்த தோக்குறதையும் என்ன கத்துக்கிறோம் அதுல இருந்து பார்த்துட்டு நம்ம பண்றச்சே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதே மாதிரி எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு அகங்காரம் இல்ல, எனக்கு இது எல்லாமே எனக்கு வேணும், இந்த குணங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு போறத விட்டுட்டு அன்னைய நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே ஒரு உதாரணம் எதுக்கு வச்சேன்னா, அன்னை ஒரு வாட்டி ஈவினிங் கிளாஸஸ்ல சொல்லுவாங்க, ஒரு குழந்தை வருவான், எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை, இந்த கல்லை தூக்கின்னு நெல் அப்படிம்பாங்க. அந்த கல்லை தூக்கின்னு சொன்ன நிறைய நேரம் சுமந்து நிப்பா, நிக்கிறியானா நிக்கிறேன்னு, அதுக்கப்புறம் முடியல அன்னைய கீழே போட்டுருந்தேன் கல் அப்படின்னா, அப்புறம் அன்னை சொல்றாங்க, அந்த கல்லு தான் உன்னோட கஷ்டம், நீ அந்த கஷ்டத்தை தூக்கிண்டே நின்றுட்டு இருந்தேன்னா நீ எனக்கு அவகாசமே கொடுக்கல நான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு. ஸோ அந்த கல்லை கீழே போட்டுட்டு என்ன கூப்பிடு, அப்ப நான் வந்து உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த பிளே கிரவுண்ட்ல சொன்னது. இதே வந்து நான் ஸ்பீடா போறேன், ஏன்னா ஐ ஹாவ் டு மேனேஜ் டைம், ஸ்டார்ட் அண்ட் சக்சஸ். அதாவது எப்ப நமக்கு ஏதானா ஒரு இதுல நமக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அன்னைய முதல்ல கூப்பிடுவேன். கூப்பிடும் போது நான் என்ன நினைச்சுக்கிறேன் அப்படின்னா, நான் செய்ய போறிய காரியம் கர்மா, எனக்கு தெரிஞ்ச ஞானம் பக்தி என்னல இருக்கும் போது நான் அன்னைய கூப்பிடும் போது அன்னையோட தன்னையோட சக்தி ஒவ்வொரு ஆன்மாலையும் இப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு கணத்துலயும் நமக்கு ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு கணத்துலயும் தன்னோட சக்தியை தான் நிரப்புவாங்க அன்னை. அது நிரப்பும் போது அன்னை பகவான் சொன்னது, where she presses her feet pours miraculous streams of entrancing ஆனந்தா. இது வந்து பகவான் கொடுத்தது. அதாவது அன்னைய என் மனத்துல ஒரு பீட்டம் போட்டு அன்னைய உட்கார வச்சிருந்தேன்னா நான் எந்த கம்யத்தை நோக்கி ஓடுறேன் அது முக்கியம் இல்ல, நான் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டு போறேன்னா அது எல்லாமே பரவாயில்ல, எந்த காட்டுல என் வாழ்க்கை போயின்னு இருக்கு அதுவுமே பரவாயில்ல, அன்னையோட இணையறானா அதுதான் முக்கியம். இணைஞ்சா வெளி உலகத்தை பத்தி யோசிக்கணுமான்னா அதை பத்தி நீ எதுவுமே யோசிக்க வேணாம். யாரு வந்து உன்னை வந்து துன்பப்படுத்த வந்தாலும் அன்னை சொல்றாங்க, என்னோட கரம் உன்னை தாங்கி நிற்கும். நீ உனக்கு எதனா புரியல, எனக்கு இதுல என்ன அடுத்த கட்டத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு புரியாத ஒரு கட்டத்துல கூட அன்னைய நோக்கி ஒரு கரம் அன்னையே அப்படின்னு நம்ம கூப்பிடும் போது அன்னையோட அந்த கரம் நமக்கு தெரியாமலே ஒரே ஒரு க்ஷணம் தான், அடுத்த க்ஷணம் அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். இது வந்து அன்னையே எழுதி கொடுத்து நம்ம வாழ்க்கை பயணத்துல எந்நேரமும் எல்லா சமயத்திலையும் எப்படி ராமாயணத்துல ஹனுமார் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டே இருந்தாரோ அது வந்து பக்தி மார்க்கம். அதே கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா பிரேம மார்க்கம், அதாவது அன்பு. அன்பு எப்ப பார்த்தாலும் ராதை அன்பு, அந்த அன்பு இது எல்லாமே நமக்கு என்ன சொல்றதுன்னா பகவானை நோக்கி எந்நேரம் ஸ்மரணையோட இருக்கும் போது பகவானோட அந்த அனுகிரகம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை சுத்தி எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அந்த கை நம்மளை எந்நேரம் காத்து நிற்கும். அந்த கை தான் அன்னையோட அந்த கை. அது கிடைச்சதுக்கு நமக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, எந்த வேலை செஞ்சாலும் அது அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். அது ஒரு குடும்பமா இருக்கலாம்,
அது ஒரு வாழ்க்கை பயணமா இருக்கலாம். அந்த அன்னையோட கண்களை விடாம அன்னையோட கண்களை நான் மனசுல வைக்கும் போது பகவான் சிந்தசிஸ் ஆஃப் யோகால கொடுத்த இந்த வார்த்தைக்கு த டிவைன் ஹோல்ட்ஸ் ஆர் ஹேண்ட் த்ரூ ஆல், எல்லா க்ஷணமும் பகவான் நம்ம கையை விட மாட்டாங்க. அண்ட் இஃப் சீம்ஸ் ஹி லெஃப்ட் லெட் அஸ் ஃபெயில், ஒரு க்ஷணம் ஐயோ என்னை தோக்க விட்டுட்டாங்களே அப்படின்னா இட் இஸ் ஒன்லி டு ரேஸ் அஸ் ஹையர், இன்னும் கத்துக்கிறது இருக்கு, இதை கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. when the sun of the gnosis has risen doubt itself will pass away. எனக்கு ஒரு அனுமானம், பகவான் எனக்கு செய்வாரா, எனக்கு எப்படி செய்வாரு, அதுல ஒரு குழந்தை கேட்கறது அன்னைகிட்ட, அன்னையே இதெல்லாம் அன்னை சொன்ன வார்த்தைகள், அன்னை சொல்றாங்க இதெல்லாம் அவதாரம் நான் எடுத்து வந்த ராமனா சீதனா நாங்க 2 பேருமே வந்தோம்னா அப்ப இந்த ஜென்மத்துல நீ ஏன் 18 கரங்களோட வரல அப்படின்னா அன்னை கேக்குறாங்க உனக்கு யாரை பிடிக்கும், எங்க அம்மாவை பிடிக்கும். அப்போ உங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் போது நான் வந்து பெருசா கைகள்லாம் கரங்கள்லாம் எடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தா நீ பயப்படுவேன்னா ஆமா பயப்படுவேன். அதனாலதான் நான் உனக்கு வந்து எப்பவுமே அன்பு செலுத்துற அந்த மனசு வந்து எப்ப தெரியறது நமக்கு அப்படின்னா அன்னை சொல்றாங்க உனக்குள்ள நான் இருக்கேன், அதை நீ உணரணும். அதை நினைக்கும் போது அந்த டிவினிட்டி என்ன பண்றதுன்னா இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மத்துக்கு கூட அந்த கட்டத்துல இருந்து நம்மள எடுத்துட்டு செல்லும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்றது நமக்கும் தான் சொல்றாங்க. அந்த பக்தி மார்க்கத்துல போறச்சே பகவான சீக்கிரம் அணுக முடியும். அந்த அனுகிரகம் நம்மள இப்படி வேலை செய்யும். இது வேலை செய்யும் போது நம்ம ஹிருதய கமலம் எப்படி, இதெல்லாம் பூர்ண யோகத்துல ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம நிறைய வாட்டி இதெல்லாம் பார்த்திருக்கோம். அன்னையோட அந்த அந்த திருஷ்டி அந்த கண் நம்மளை எதுவுமே தப்பு செய்யாம பார்க்க வைக்கும். இந்த வெளியில பாக்குறது நிறைய பணத்தை பார்ப்போம், நிறைய சுகங்களை பார்ப்போம், மனசுல எத்தனையோ பாவத்வேஷங்கள் வரும். ஆனா அன்னை அப்படின்னு அந்த கூப்பிடும் போது அன்னைய நோக்கி அந்த பாவம் போறச்சு என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடாத அந்த விஷ பொருட்கள் துர்கதி நாசினி இல்லையா, அதனால நம்ம கூட இருக்கிற அந்த விஷத்தை எல்லாத்தையும் எடுத்து பகவானை நோக்கி போகணும் பகவானை நோக்கி போகணும்னு இந்த பிரயாணம் பண்றச்சே நம்ம கூட இருக்கிறவங்க கூட அந்த ஒளியை பார்த்து அவங்க கூட பகவானை நோக்கி போறச்சே அன்னையோட அந்த அம்சம் அன்னையோட அந்த பகவானோட அந்த அம்சம் நமக்குள்ள ஒவ்வொரு தளத்திலும் ஏற்படும் போது நம்ம கை பகவானோட வேலை செய்யும். அப்ப நம்ம மனசு பூர்ணமா பகவானோட ஐக்கியமாவும். அப்ப வந்து நம்ம அன்னையோட அந்த குழந்தையா அன்னையோட அந்த இன்ஸ்ட்ருமெண்டா இல்ல அன்னையோட பூர்ணமா நம்ம எப்ப ஐக்கியம் ஆயிடுறோமோ இந்த நிலை வரும்போதுதான் நமக்கு வந்து பூர்ணத்துவம் அடைய முடியுது. இது வந்து பகவானை நோக்கி நம்ம செய்யற இந்த யோகம். இது பூர்ண யோகம் ஆகணும்னா பக்தனா ஹனுமானாக இருக்கலாம், இல்ல ராதையோட பாதங்களாகவும் நம்ம தொடலாம். நான் தொழுவது வந்து அன்னையோட இந்த பாதங்கள், அந்த பாதங்கள்ல பகவானோட அனுகிரகம் கூடி இருக்கு. இத வந்து நம்ம எப்ப உணர்ந்து நம்ம செயல்படுறோமோ இதுதான் அன்னைக்கு நான் கொடுக்குற இந்த புஷ்பம். இதுல வந்து ஒரே ஒரு க்ஷணம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அன்னையோட வாய்ஸை கேட்டு நம்ம வந்து இது இந்த செஷனை முடிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். The world is preparing for a big change. Will you help? The Mother beckons us to embark on this great adventure, the creation of a new world. Remember the Mother, and though physically far from her, try to feel her with you and act according to what your inner being tells you would be her will. Then you will be best able to feel her presence and mind, and carry our atmosphere around you as a protection and a zone of quietude and light, accompanying you everywhere.
The constant presence of the mother comes by practice. The divine grace is essential for success in the sadhana, but it is the practice that prepares the descent of the grace. You have to learn to go inward, ceasing to live in external things only. Quiet the mind and aspire to become aware of the mother's workings in you. The mother is the goal. Everything is in her. If she is attained, all is attained. If you dwell in her consciousness, everything else unfolds of itself. The power that mediates between the sanction and the call is the presence and power of the Divine Mother. The Mother's power, and not any human endeavor and tapasya, can alone rend the lid and tear the covering and shape the vessel and bring down into this world of obscurity and falsehood and death and suffering truth and light and life divine and the immortal Sananda. देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः नमस्तस्यै 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 नमो नमः இந்த அவகாசத்தை கொடுத்த எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் எடுத்துருந்ததுக்கு மன்னிச்சு, ஏதானும் தவறு இருந்தாலும் மன்னிச்சு. ஸ்வஸ்தி. Thank you, sister.